வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். அண்மையில் ஒரு மிகப்பெரிய பேராசிரியரோடு பேசி கொண்டிருக்கிற பொழுது அவர் என்கிட்ட சொன்னது, இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை எது அப்படின்னார். நான் சொன்ன மக்கள் தொகையானா இல்லை, வறுமையா இல்லை, இப்போ நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய போரா இல்லை, எது சார்னா அவர் சிம்பிளாக ஒரு விஷயத்த சிரிச்சுக்கிட்டே சொன்னார். மனுஷன் கையில் கொடுத்துருக்கிற செல்லை எப்படி அவங்ககிட்ட இருந்து வாங்குறதுங்கிறது தான் உலகத்துடைய பிரச்சனை. என்ன சார் இது ஒரு பிரச்சனை? எஸ், அந்த செல் அவன் கையில் போன பிறகு அவனுக்கு மனித மதிப்பு தெரியாமல் போய்விட்டது, சமூக மதிப்பு தெரியாமல் போய்விட்டது, தன்னுடைய மதிப்பே தெரியாமல் போய்விட்டது. இப்போ மீண்டும் அவன் இந்த உலகத்தையும் தன்னையும் ஆற்றல் மிக்கவனாக இருக்க வேண்டும் சொன்னால் அவன் கையில் கொடுத்துருக்கிற செல்லை வாங்கணும். அது எப்படி வாங்குறதுன்னு விஞ்ஞானத்துக்கே தெரியல. விஞ்ஞானத்துக்கு கொடுக்கதான்னு தெரியும். ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, இந்த செல்போன் வந்த பிறகு மனிதர்களோடு பேசுவது குறைந்து விட்டது, சக மனிதர்களோடு பேசுவது குறைந்து விட்டது. எல்லாரும் அவர்கள் உலகத்தில் எங்கேயும் ட்ரெயினில் போனால் பஸ்ஸில் போனால் எவ்ரிபடி சீயிங் செல் அப்படின்னா அதான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்கல்ல. வீடுகளில் ஆளுக்கு ஒரு செல் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் செல் பார்க்கறதுனால சக மனிதர்களோடு பேசுவது குறைந்து விட்டது. காணும் பொங்கல் என்று பிறரை போய் பார்த்து, பெரியவர்களை பார்த்து, சுற்றத்தை பார்த்து வணக்கம் சொல்ல வேண்டும் என்று அதற்காகவே ஒரு பண்டிகை கொண்டாடிய அந்த சமுதாயத்தில் காணோம் பொங்கல் என்று சொல்றதுபடி எல்லாம் காணாம போயிடுச்சு. யாரும் ஒருவர் பார்ப்பதில்லை. எல்லோர் கையிலும் ஒரு உலகம் இருக்கிறது, ஒவ்வொருவரும் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு தலையாய பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள். இதை நாம் உணர்கிறோம். இதை தவிர்க்கவும் முடியவில்லை, தகர்க்கவும் முடியவில்லை என்பதுதான் இன்றைக்கு மானுடத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். சமயம் சார்ந்த அறிவினர்களை கொஞ்ச நேரம் பைபிள் படி, கொஞ்ச நேரம் டிவியில் அந்த ஜீசஸ் பாட்டு பாடி, சும்மா இதையே பார்க்காது அப்படிலாம் நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவோம். நான் பள்ளிக்கூடத்தில் சொல்றேன், கொஞ்ச நேரம் நல்ல புக்ஸை படிங்கடா, செல்லையே பார்க்காதீங்க, கண்ணு கெட்டுண்டா, புக்ஸ் படிங்கடா அப்படின்னு. இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயத்துல இது மிக பிரதானமான இடம் பிடித்து விட்டதால் ஒருவரோடு ஒருவர் உள்ள கான்வர்சேஷன் குறைந்து போய்விட்டது என்பதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய இருக்கிற சோகம். எனவே இந்த மாதிரியான சிறப்பான நாட்களிலாவது இவற்றை ஒதுக்கி வைத்து விட்டு சக மனிதன்னா உங்க வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள, அட்லீஸ்ட் உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவர்களோடாவது நாம் பழகுவதற்கு, பேசுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். உதாரணமா கொஞ்ச நாளைக்கு முன்னால என்ன ஒருத்தர், சார் எங்க லயன்ஸ் கிளப்ல ஒரு ஃபேமிலி மீட் இருக்கு, நீங்க வரீங்களான்னாரு. நான் சொன்னேன், எல்லா ஃபேமிலியும் அங்கே வந்து மீட் பண்ணுவாங்களான்னா அவர் சிச்சுவேஷன் சொன்னார், ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் அங்கே தான் சார் மீட் பண்ணுவாங்கன்னு. அந்த அளவுக்கு குடும்பத்துக்குள்ளே அந்நியம் வந்து விட்டது. இது மிகப்பெரிய ஆபத்து. வறுமையை காட்டிலும், மக்கள் தொகையை காட்டிலும், போரை காட்டிலும் மனிதன் தனித்தனி தீவாக மாறுவது மிகப்பெரிய ஆபத்து. இதை களைவதற்கு ஏதேனும் செய்தாக வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.